வணக்கம் சென்டம் ஆப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது எல்லா மக்களுக்கும், எல்லா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதை ஒவ்வொரு மனிதர்களும் இதை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடோட நிதிநிலை அறிக்கையை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு 2 பார்ட்டா நாங்கள் வீடியோ போட போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு என்னென்ன ஸ்கீம்ஸு, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அப்படி அதுக்கு எவ்வளோ அலோகேட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். 2வது பார்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, எவ்வளவு அலோகேஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் க்ரோர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அதாவது 2023, 24, 25க்கு ரிவைஸ்டு எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அது எவ்வளவு கோடி வரி வருவாயின்னு சொல்லுவாங்க, செலவினங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அதில் செலவு பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு பணம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை பற்றி, டேக்ஸ் ரெவன்யூ, டேக்ஸ் ரெசிப்ட், அதை பற்றி பட்ஜெட்டு, ரிவைஸ்டு எஸ்டிமேட், எஸ்டிமேட்னு ஒன்று சொல்லுவாங்க, பட்ஜெட்னு ஒன்று சொல்லுவாங்க. ரிவைஸ்டுங்கன்னா பாஸ்டன்ஸில் உள்ளது, பட்ஜெட்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற செலவுகள் வருவாய்களை சொல்கிறது. அது பார்ட் 2ல ஃபுல்லாக அந்த இதில் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம்ஸ் பேர் என்ன, அதோட மினிஸ்ட்ரி யாரு, அதோட செக்ரட்டரி யாருன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த விஷயத்த நான் கொடுக்குறேன். 2 பார்ட் 1 பார்ட் 2வா இந்த பட்ஜெட்டு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக தரப்படுது. ஸோ இதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இன்னைக்கு போகலாம். யார் இந்த பட்ஜெட்டோட நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டோட நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவங்க தான் நம்ம கவர்மெண்டோட முதலமைச்சர். அவங்க இன்னைக்கு இந்த வாட்டி என்ன ஒரு இது நடந்திருக்காங்கன்னா, எப்பொழுதுமே இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். சாரி, இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன புதுசா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரூங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த ரூங்கிற சிலபஸ், இந்த லெட்டரை யூஸ் பண்றோம். எதனால அப்படின்னா, நமக்கு இப்போ மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால இந்த ரூ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்து தான் யூஸ் பண்ணுவோம், இது ஹிந்தி எழுத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை இப்போ யார் அதை வடிவமைச்சார்னா, ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற உதயகுமாருங்கிறவர் தான். அவர் இப்போ கரண்டாக அங்கே லெக்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் இதை வடிவமைச்சாரு, அந்த ருப்பிங்கிற தேவநாகரிக அந்த எழுத்தை. இனிமேலுக்கு ரூ, ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் நம்ம சரசரன்னு போயிடுவோம். தமிழ்நாடு பட்ஜெட், ஓகேங்களா? இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்லையும் நான் சொல்லுவேன், ஓகே? தமிழ்நாடு பட்ஜெட்டு 2025, ஓகேங்களா? இந்த பட்ஜெட் எதுக்கு, வரப்போற ஆண்டுகள்ல செலவு பண்ண போற, என்னென்ன தொகை செலவு பண்ண போறாங்க, எந்தெந்த இடத்துக்கு செலவு பண்ண போறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ், யாருக்கு பலன் தர்றது அப்படிங்கிறதான். பட்ஜெட்னாலே ஃபியூச்சரை நோக்கி கொடுக்கறது தான். என்ன, நம்ம சேலரி வாங்குறோம், அந்த மாசத்துக்கு உண்டான பட்ஜெட் போட மாட்டோமா? நம்ம ஃபேமிலியில பட்ஜெட்னு போட்டா என்ன, அந்த 1ஆம் தேதி போடுறோம்னா அடுத்த 30 நாள் செலவு பண்ண போறதுக்கு உண்டான பட்ஜெட் தான் சொல்லுவாங்க, ஃபியூச்சரை நோக்கி செலவு பண்ணுறதுக்கு விஷயத்துக்கு, ஓகேங்களா? அதுதான் இதுல சொல்றோம். இதோட ஃபர்ஸ்ட் யார் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். யார் இப்போதைக்கு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யார் இருக்கா அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்றதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 202, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 202 என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட்டோட பிளானிங், அதாவது பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. பட்ஜெட்டுங்கிற வார்த்தை எங்கேயுமே வராது, ஓகேங்களா? ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் வரும். ஒரு வருஷத்துக்கு உண்டான நிதி அறிக்கையை தான் சொல்லுவாங்க. பட்ஜெட்டுங்கிற வார்த்தை வராது, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். கான்ஸ்டியூஷன் படி என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எஸ்டிமேட் ரிசிப்ட். ரிசிப்ட்ஸ்னா என்ன, வரி, ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, வரவு. ரிசிப்ட்ஸ்னா வரவு, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ஒரு வருஷத்துக்கு உண்டான எஸ்டிமேட் போடுறது, ஓகேங்களா? ஆஃப் த ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் கால்டு த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு பி லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட். இது ஸ்டேட்டுக்கு உண்டான ஆர்டிகல் 2202, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா, தங்கம் தென்னரசு அவர்கள். ஃபினான்ஸ் செக்ரட்டரி டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வாட்டி நமக்கு என்ன குரல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு போல் கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்படின்னா, எந்த அந்த தெராசு இருக்கு இல்லைங்களா, அது சமமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவல் விஷயத்த கொடுக்கணும், ஈக்குவலா இருக்கணும் ஒரு அரசாங்கங்கிறது அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த குரலோட அர்த்தம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் இந்திய மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் கோடிட்டு காட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, தாமஸ் பெக்கெட்டிங்கிற ஒரு பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இன்ஈக்வாலிட்டி இஸ் த சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத். இன்ஈக்வாலிட்டிங்கிறது அது ஒரு சாய்ஸ் தான். அதை நம்ம எப்படியெல்லாம் வந்து அதை டிஃப்ரெண்டா, அதாவது வெவ்வேறு வழியில அந்த விஷயங்களை நம்ம சரி பண்றோங்கிறது தான் மெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா தாமஸ் பிக்கெட்டி. அதுக்கப்புறம் யாருன்னா, நம்ம இது வந்து டிஎம்கே அரசுங்கிறதுனால ஒரு சின்ன இது கொடுத்துருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இந்த பதவியில இருந்திருக்கிறாரு. எந்த வருஷம்னா 1968 1969 காலங்கள்ல. அதுக்கப்புறம் கே அன்பழகன் அவர்கள் ஆஃப்டர் அண்ணாதுரைக்கு அப்புறம் 1970 மு கருணாநிதி அவர்கள் எப்பப்பெல்லாம் டிஎம்கேல ஆட்சி புரியுறாங்களோ அப்பெல்லாம் வந்து யாரு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்கன்னா கே அன்பழகன் அவர்கள். ஓகேங்களா? ஆஃப்டர் அண்ணாதுரைக்கு அப்புறம் டிஎம்கேல யார் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்கன்னா கே அன்பழகன். இப்போதைக்கு யாருன்னா தென்னரசு. ஓகேங்களா? திருவள்ளுவர் ஸ்டாச்சு, த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லிட்டு இதை இந்த வாட்டி பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது அறிவுக்காக கன்னியாகுமரியில் இருக்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த விஸ்டம்னா என்னன்னா ஞானின்னு சொல்லுவாங்க, அறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவுக்கு உண்டான என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்தது தான். அந்த இதுக்கு திருக்குறளை எந்த லாங்குவேஜ்ல பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28 லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜ்லையும் 35 வேர்ல்டு லாங்குவேஜ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் சர்வீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது பட்ஜெட்ல வர்றது 3 இயர்ஸ்க்குள்ள 133 லேக்ஸ் செலவு பண்ணி இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் பாம் லீஃப்னு இருக்கு இல்லைங்களா? அந்த பாம் லீஃப்னா என்ன, அந்த காலங்களில் ஓலைச்சுவடியில் எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் டிஜிட்டலைசேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 2 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாடுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு யாரெல்லாம் வின் பண்றாங்களோ அதுல 1 crore பிரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அகரம் மியூசியம் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா, பிளேஸ் வந்து மதுரை தமிழ் கேம்பஸ்ல அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ்க்காக அகரம்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் ஓப்பன் பண்றாங்க. அது எங்கன்னா மதுரையில. எந்த இடத்துல அப்படின்னா அயன் ஸ்மெல்டிங் டெக்னாலஜி தமிழ் ரீஜன்ல 1300 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒப்பிடுற அந்த அயன் ஸ்மெல்டிங் டெக்னாலஜி நம்மள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, the history of Indian subcontinent must now begin to return from the land of Tamil Nadu. இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் எடுத்துக்கிட்டாலே எங்கேருந்து எழுதணும், இண்டஸ் வேலி, ஹராப்பா, மொஹஞ்சதரோ அப்படின்னு எழுதாம தமிழ் கான்டினென்ட், அதாவது தமிழ் லேண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்திலேருந்து வரணும்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு முடுக்கி விட்டுருக்காரு. ஏகப்பட்ட மிக பழமையான நமக்கு அகழ்வாய்வுலாம் செய்யணும், எல்லாத்தையுமே டிக் பண்ணி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முன்னாடி நம்ம நாகரிகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வேலை செய்ய யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறமேல திரு எம்.கே. ஸ்டாலின் வந்து என்னவா இருக்கிறாரு, ஹானரபிள் மினிஸ்டரா, அவர் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இதை ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ்க்கு அவங்க தான் தலைவர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு, அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு, அதுக்கப்புறம் அதர் ஆல் இந்தியா சர்வீஸ். நீங்க நினைக்கலாம் என்னடா திடீர்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இவங்க கீழே இருக்கிற இந்த மினிஸ்ட்ரினால தான். எல்லாமே யாரு, இவங்களோட மினிஸ்ட்ரி தான் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ, போலீஸ் ஹோம், அதாவது போலீஸ் துறை, ஹோம் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன். இந்த துறைகள் அனைத்தும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் வருவாங்க. கவர்மெண்ட் ஹை ஆஃபீஸர்ஸ்லாம் டிஆர்ஓ இருக்காங்க, சப் கலெக்டர்ஸ் இருக்காங்க, கலெக்டர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, போலீஸ் துறை இருக்கு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் வெல்ஃபேருக்காக நலனுக்காக இருக்காங்க. இவங்க எல்லாருமே யாருக்கு? பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இது எல்லாமே மு.க. ஸ்டாலினோட துறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் பிரிசர்வ் த டோட்டல் 251 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? ஆஸ் பர் இது வரைக்கும் நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அகழ்வு ஆராய்ந்து எவ்வளவு இது வச்சிருக்கோம் அப்படின்னா 251 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? அந்த பானையோட ஓடு, காயின்ஸு, ஏதாவது ரெசிஜுரிஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை தான் மானுமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 160 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்,
சைட்ஸ்னா என்ன, இடங்கள். எக்ஸாம்பிளுக்கு கீழடி, அதுக்கப்புறம் அரிச்சநல்லூர், அதுக்கப்புறம் தொண்டி, அதுக்கப்புறம் பூம்புகார். இந்த மாதிரி சைட்டை தான் 160 சைட் எங்க இருக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கு. 251 மானுமெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நியூ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் என்ன பண்ணியிருக்காங்க 2025-26ல எந்தெந்த இடத்துல பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பட்ஜெட்ல. அதுதான் இருக்கு. என்னன்னா 8 இடம். ஓகேங்களா? என்னன்னா கீழடி சிவகங்கை, பட்டமருதூர் தூத்துக்குடி, கரிவேலம் வந்தநல்லூர் தென்காசி, நாகப்பட்டினம், மணிக்கொல்லை கடலூர், அதுக்கப்புறம் ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி, வெள்ளாட்டூர் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தெலுங்கனூர் சேலம் சொல்லிட்டு இந்த 8 இடத்துலயும் ஆராய சொல்லி இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழர் பண்பாடு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல. அதாவது இந்த சர்வேல எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டான ஒடிசால பாலூருங்கிற இடத்துல, ஆந்திரால வெங்கின இடத்துல, கர்நாடகால மாஸ்கிங்கிற இடத்துல தமிழரோட பண்பாடு நாகரிகம் அங்கேயும் அந்த புதை படிவங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் படி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக 1 கோடி ரூபாவையும், டீப் சி எக்ஸ்கவேஷன் கடல்ல போயிட்டு அகழ்வாராயறதுக்கு எந்த இடத்துல அகழ்வாராய போறாங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துக்கும் காவேரி பூம்பட்டினம்னா எதை சொல்லுவாங்க, பூம்புகாரை சொல்லுவாங்க இல்லையா, பூம்புகாருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 20 கிலோமீட்டருக்கு அகழ்வார டீப் சீல போய் அகழ்வார பண்ண சொல்லியிருக்காங்க, கடல்ல போய். அதுக்கப்புறம் நொய்யல் மியூசியம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா ஈரோட்ல 22 கோடி ரூபாய் செலவுல கொடுமணல் அப்படிங்கிற இதுக்குல. அப்புறம் நாராய் மியூசியம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா ராமநாதபுரத்துல. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, 21 கோடி ரூபா. பாண்டியாஸோட மாரிடைம் எக்ஸலன்ஸ். மாரிடைம்னா என்ன, பாண்டிய மன்னர்களோட கடல் சார்ந்த விஷயங்களை அகழ்வார சொல்லி இதுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இண்டஸ் வேலி கல்ச்சரோட கேலரி ஓபன் பண்ற சொல்லி எக்மோர்ல இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க. கேலரி மீன்ஸ் என்ன, அதோட புகைப்படங்கள், அதோட என்னென்ன மானுமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன ரெசிஜுவரிஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சேமிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் தமிழ் கல்ச்சர் மியூசியம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா மாமல்லபுரம் அண்ட் திருவண்ணாமலையில தமிழ் கல்ச்சர் மியூசியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் வருவோம். ரூரல் டெவலப்மெண்ட் யார் மினிஸ்டரா இருக்காங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள். அவர் எந்த இதுக்குன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஐ பெரியசாமி இருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர், அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அந்த இதுக்கெல்லாம் இவங்க தான். அதுக்கப்புறம் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க அதோட அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருக்காங்க. இதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாவும் இருக்காங்க. அவங்க அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஆல் ஓவர் கவர்மெண்ட்டுக்கு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க என்னன்னா கடலூர்ல 2004, 2005 அந்த இதுல வெள்ளம் வந்தப்போ, புயல் வந்தப்போ அந்த கடலூர் மாவட்டத்தை திரும்பி ஹெல்ப் பண்ணி திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது இவரோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் திரு ககன் சிங் பேடி. அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ரூரல் புவர் ஹவுஸ், அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம்னா வீடு கட்டு தர்ற திட்டம். இது வரைக்கும் என்னன்னா 8 லட்சம் காங்கிரீட் வீடு கட்டணுங்கிறது அவங்களோட டார்கெட்டு. அதுக்கப்புறம் 1 லேக் ஹோம் எப்போ கட்டணும் அப்படின்னாங்கன்னா 2025-26க்குள்ள 3500 கோடி செலவு பண்ணி இந்த 1 லட்சம் வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்கன்னா 2200 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டருக்கு கிராமப்புற சாலைகளுக்காக. அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்துல எவ்வளவு மொத்தமா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா 29,465 கோடி ரூபா இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே பணம் செலவு பண்ண ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட யார் மினிஸ்டர், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் KN நேரு அவர்கள். அவர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருக்காருன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை. ஓகேங்களா? இவர் நகர்ப்புற மினிஸ்டர் வேற. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளைக்கு இருக்கிறாரு. இதோட செக்ரட்டரி யாருன்னா டி கார்த்திகேயன் ஐஏஎஸ். அவர் என்னவா இருக்கிறாரு, பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க முனிசிபாலிட்டிக்காக அப்படின்னா 2500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. என்னென்னலாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் போடுறதுக்காக நகர்ப்புறத்துல. அப்புறம் பேலன்ஸ் growth, சமச்சீர் வளர்ச்சி, வில்லேஜுக்கும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷனுக்கும் சமச்சீர் வளர்ச்சி இருக்கணும்ட்டு
அதுக்கப்புறம் சென்னை ரொம்ப அதிக நெருக்கின கன்ஜஸ்டடான ரொம்ப நெருக்கம் அதிகமா இருக்கு, மக்கள் தொகை அதிகமா இருக்கு, இடம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க சென்னை லெவலுக்கு உண்டான வளர்ச்சியை பக்கத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக சென்னைக்கு பக்கத்திலேயே, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த போன்ற இடங்கள்ல 2000 ஏக்கருக்கு கிட்ட அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 2500 கோடி ரூபா. அதுக்கப்புறம் உமன் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் பார்ப்போம். உமன் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்னா அதோட என்னன்னா ஃப்ரீ டிராவல் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ். அப்படின்னா என்னன்னா இப்ப பிங்க் பஸ்ன்னு ஒன்று விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதோட இது வரைக்கும் எவ்வளவு அது வருமானம் பெற்றிருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்னன்னா விடியல் பயணம் ஸ்கீம் மூலியமா தான் இந்த பஸ்ஸை வெளியிட்டாங்க. ஃப்ரீ டிராவல் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் ஆஃபீஸ்ல கூட பார்த்துருக்கோம் வேற எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ரீ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் உமன் ரைடர்ஷிப் எவ்வளோன்னா பஸ்ஸை அக்சஸ் பண்றாங்க 40%, இப்போ 60% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, இது இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் விட்டதுலேருந்து 40%, 65% பஸ்ல டிராவல் பெண்களின் நம்பர்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. எவ்வளோன்னா 50 lakhs உமன் டிராவல்ஸ் டெய்லி. 50 லட்சம் உமன்ஸ் வந்து டெய்லியும் டிராவல் பண்றாங்க, பஸ்ஸை யூஸ் பண்றாங்க. அதாவது 642 கோடி தடவை ட்ரிப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எவ்வளவு வருமானம் அவங்களுக்கு செலவு ஆயிருக்கு, இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ்னால அவங்களுக்கு எவ்வளவு செலவினங்கள் ஆயிருக்குன்னா 3500 கோடி ரூபாய் இந்த ஸ்கீம்ஸ்னால அவங்களுக்கு செலவாயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா 1.15 crore உமன்ஸ் பயன் அடையணும், 1.15 உமன்ஸ் பயன் அடையணும்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது. ஓகேங்களா, இது வந்து 13,805 கோடி ரூபா வந்து பட்ஜெட் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 13,805 கோடி ரூபா. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 4.6 லட்சம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, 4.6 லட்சம் கேர்ள்ஸுக்கு இந்த ஸ்கீம் புதுமை பெண் திட்டம். இது என்னன்னா 19% என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 420 கோடி ரூபா புதுமை பெண் திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உமன்ஸ்க்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு கிராமத்துலயும் அதோட எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்க. இது வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தருமபுரியில தான் இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது மகளிர் சுய உதவிக்குள் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் தருமபுரியில. அது எவ்வளவு இது வரைக்கும் ஆயிருக்காங்க அப்படின்னா 4.76 லட்சம் உமன்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு அவங்க 10,000 உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களை இன்னும் இந்த வர வருஷங்கள்ல ஆரம்பிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. லோனு நிறைய கொடுக்கறதுக்காக பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்கிறாங்க. லோன் எது வரைக்கும் கொடுக்க போறாங்க? 37,000 கோடி வரைக்கும் மகளிர் உதவி, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 லோனா கொடுக்கறதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் தோழி ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கு, அது பேர் என்னன்னா மகளிர் விடுதி. இது வரைக்கும் எத்தனை மகளிர் விடுதி இருக்குன்னா 13 ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இன்னும் 10 கட்ட போறாங்க இந்த வருஷத்துல. அதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 77 கோடி ரூபா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க என்ன பெண்களுக்காக எந்த ஸ்கீம்ஸ் ஒதுக்குனாலும், பெண்களுக்காக எந்த திட்டம் போனாலும் அது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவர் அவங்களுக்கும் அது சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, புதுமை பெண் திட்டம் இவங்களுக்கு வருது. தமிழ் புதல்வன் ஸ்கீம் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அட்மிஷன் இன் ஹோம் கார்டு ஃபோர்ஸ் சென்னை தாம்பரம், இதுல அதாவது ஹோம் கார்டுன்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல டிரான்ஸ்ஜெண்டரை சேர்க்கறதுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஓல்டேஜ் ஹோம், அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த அனாத ஆசிரமங்கிற மாதிரி ஓல்டேஜ் ஹோம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது என்னன்னா அன்புச்சோலை, அதோட பேரு 25 அன்புச்சோலை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாடு நடத்துது. இதுவரை இந்த வாட்டி எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்கன்னா 10 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. எதுக்காகனா அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும், பெட்டு, தலகாணி, பாய் அந்த இது வாங்குறதுக்கு, அவங்களுக்கு ஏசி போடுறதுக்கு, ஃபேன் போடுறதுக்கு, அது மெடிசினுக்கு, அந்த ஓல்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரணுமோ மெடிசினுக்காக எல்லாத்துக்குமே சேர்த்து 10 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இதோட மினிஸ்டர் யாரு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவர் எதுக்கு மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் மினிஸ்டரா இருக்காங்க? பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டர் யாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி எஸ் மதுமிதா ஐஏஎஸ், மதுமதி ஐஏஎஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், மதுமதி ஐஏஎஸ் இதோட செக்ரட்டரியா இருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே வர்றதுதான் என்னது?
சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, அது 600 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. அதுக்கப்புறம் நியூ லைப்ரரி அமைக்கிறதுக்கு சேலம், கடலூர், திருநெல்வேலியில அமைக்க போறாங்க. இதுக்கு மொத்தமா பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 46,767 கோடி ரூபா பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாய்மானவர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா இதுவும் பள்ளி கல்வித்துறையில தான் வரும். அதாவது அனாதையான குழந்தைகள் இருக்காங்களா, தாய் தகப்பன் இறந்த குழந்தைங்களுக்கு படிப்பு டிராப் அவுட்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தாய்மானவர் திட்டம், அதாவது இறந்த குழந்தைக்கு தாய்மானவர் திட்டங்கிற அடிப்படையில 18 வயசு வர்ற வரைக்கும் 50,000 ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படின்னா 2,000 பெர் மந்த் உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு வராங்க. ஓகேங்களா, கல்வி உதவிக்காக. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன், பள்ளி கல்வித்துறைனா 12வது வரைக்கும், ஹையர் எஜுகேஷன்னா காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகம். அந்த அதுல யார் மினிஸ்டரா இருக்காங்க ஹையர் எஜுகேஷன்னா டாக்டர் கோவி செலியன் அவர்கள், அவங்க தான் இருக்காங்க ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூடிங் டெக்னிக்கல் எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது எல்லாத்துக்கும் யார் மினிஸ்டரு? கோவி செலியன் அவர்கள். அப்புறம் இதோட செக்ரட்டரி யாருன்னா சத்யமூர்த்தி ஐஏஎஸ், அவங்க செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் சத்யமூர்த்தி ஐஏஎஸ். ஓகேங்களா, இது என்னன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே 1797ல இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்டா எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு? 25 கோடி ரூபா. பேசிக் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர் எங்க ஓபன் பண்ண போறாங்கன்னா சென்னை அண்டு கோயம்புத்தூர்ல. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,497 கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? தமிழ் புதல்வன் ஸ்கீம் 3.8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இந்த ஸ்கீம்ஸ் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கனால யார் வருவா? உதயநிதி ஸ்டாலின், மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க என்னன்னா யூத் வெல்ஃபேர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ரூரல் இண்டெபெண்டன்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த துறைகள் எல்லாத்துக்குமே யார் மினிஸ்டர்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு இப்ப என்னவா இருக்கிறாங்கன்னா துணை முதல்வரா இருக்கிறாரு. இந்த டிபார்ட்மெண்டோட அவர் செக்ரட்டரி யாரு? அந்த மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி யாருன்னா அதுல்ய மிஸ்ரா ஐஏஎஸ். ஓகேங்களா, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். என்னென்னலாம் இது வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம இது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா இது வரைக்கும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்க நடந்திருக்கு? 2022ல சென்னையில நடந்துச்சு. அப்புறம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சவுத் ஏசியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏசியன் மென் ஹாக்கி சாம்பியன்ஸ் 2023 இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் மீன்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு செஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டை இப்போதைக்கு அறிவிக்கிறாங்க. எதனாலனா செஸ்ல நிறைய பேர் இப்போதைக்கு கிராண்ட் மாஸ்டராகவும் வேர்ல்டு சாம்பியனும் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால தமிழ்நாடை வந்து செஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு செஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டா இதை இம்ப்ரூவ் பண்ண நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வேர்ல்டு சாம்பியன்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. ஓகேங்களா, யார் ஒருனா விஸ்வநாதன் ஆனந்த் ஒருத்தவங்க, குகேஷ்ங்கிறவரு இந்த வாட்டி அவர் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கினாரு. இது வரைக்கும் 31 கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. செஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம், அதாவது செஸ்ஸை வந்து செஸ் விளையாட்டை ஸ்கூலோட கரிக்குலத்துல, அதாவது பாடப்பகுதியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 lakhs மவுண்ட் எவரெஸ்ட் யாரெல்லாம் ஏறுறாங்களோ மொத்தமா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் செலவாகும். ஆனா கவர்மெண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறவங்களுக்கு 10 லட்ச ரூபா மானியம், அதாவது உதவி தொகை தர மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் யாருக்குன்னா முத்தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன கல்பனா சாவ்லா அவார்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 572 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேர், இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா திரு CV கணேசன் அவர்கள். ஓகேங்களா, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், பாப்புலேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்சஸ், அர்பன் அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, நகர்ப்புறம் அண்டு ஊரகத்துறை வேலை வாய்ப்புக்கும் இவர் தான். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சென்சஸ்க்கும் இவர் தான். அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேருக்கும் இவருக்கு தான். ஓகேங்களா, யாரு? CV கணேசன். இதோட IAS ஆஃபீஸர் யாரு செக்ரட்டரியா இருக்காங்க? இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்ரட்டரி இருப்பாங்க, IAS டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. இதுல யார் இருக்காங்கன்னா வீர ராகவா ராவ் அப்படிங்கிறவங்க IAS ஆஃபீஸர்
செக்ரட்டரியா இருக்கிறாரு. இதுல என்ன அப்படின்னா 10 கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஐடிஐ இருக்கு இல்லைங்களா, அதுதான் இது. 10 கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐ வந்து 10 ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிக் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. யாருன்னா இப்ப லேட்டஸ்டா ஒரு இது நடந்திருக்கு இல்லையா, ஜெப்டோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் காமர்ஸ்ல இந்த அமேசான், மிந்த்ரா, இந்த இதுலலாம் வேலை பார்க்குறாங்களா, அவங்கலாம் டெலிவரி எதில் போய் பண்ணுவாங்கன்னா பைக்ல. ஸோ அதனால நமக்கு பொல்யூஷன்ஸ் வருங்கிறதுனால கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா இவங்கள கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்கூட்டர் வாங்க சொல்றதுக்காகவும் இவங்க அதை தூண்டுறதுக்காகவும், ஏன்னா பெட்ரோல் போட்டு தானே ஓட்டுறாங்க, ஸ்கூட்டர் வாங்கினா அவங்களுக்கு 20,000 ரூபாய் மானியம் தர்றதா சொல்லி இந்த இது சொல்லியிருக்காங்க. தற்சார்பு தொழில் ஊழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் என்ன, கிக் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, இவங்க டெலிவரி பாயா இருக்காங்க. எத்தனை பேருக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்கன்னா 20,000 2,000 பேருக்கு. ஓகேங்களா, இதுக்காக பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 1,975 கோடி ரூபாய். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஐடிஐ 10 ஐடிஐ ஓபன் பண்றதுக்கு, கிக் ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்கூட்டர் சப்சிடிஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, இதுல யார் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த ஹெல்த் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது மருத்துவத்துறைக்கு இருக்கிறாங்க. இதுக்கு மொத்தமா பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 21,000 கோடி ரூபாய், 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க பல ஸ்கீம்ஸ்க்கு. இப்ப இந்த டிபார்ட்மெண்டோட யார் வந்து செக்ரட்டரியா இருக்காங்கன்னா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருவோம். இப்ப இண்டஸ்ட்ரீஸ்க்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்கள். இவங்க எந்த தொகுதி எம்எல்ஏனா மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ. ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிக்கு இதோட செக்ரட்டரி யாருன்னா வி அருண் ராய் ஐஏஎஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 41% உமன் ஒர்க்கிங் இன் ஃபேக்டரிஸ். இது வரைக்கும் ஃபேக்டரிஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் உமன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 41% சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல யார் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்கன்னா 33%. அப்புறம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் ஆரம்பிக்கிறாங்க. செமிகண்டக்டர்னா சொல்லுவாங்களா, செல்லு, லேப்டாப்பு, மற்ற எந்த இதுல வந்து அந்த பச்சை கலர்ல ஒரு போர்டு இருக்கும் தெரியுங்களா, அதுதான் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி பண்றது. அந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க 2030. அதுக்கு எவ்வளவு 5 இயர்ஸ்க்குன்னா 5,500 கோடி ரூபாய் செலவு செஞ்சு செமிகண்டக்டர் மிஷன் ஆரம்பிக்க போறாங்க. செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் சென்னையில் ஆரம்பிக்கிறதா இது பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு தமிழ்ல. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் எங்க, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் எங்க ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா சூலூர் அண்ட் பல்லடம் கோயம்புத்தூர்ல இருக்கு. டைட்டில் பார்க் எங்க ஓபன் பண்ண போறாங்கன்னா ஹோசூர்ல, மினி டைட்டில் பார்க் விருதுநகர்ல. அப்புறம் ஹோசூர்ல நாலேஜ் காரிடார் ஒன்று ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ ஃபுட்வேர்னா என்ன, காலடி செருப்பு இருக்கிறீங்களா, அந்த காலனி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக மேலூர்லயும் கடலூர்லயும் ஆரம்பிக்க போறாங்க தொழிற்சாலை கவர்மெண்ட் மூலியமா. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,915 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சிப்காட்டு ஃபுட்வேரு ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் கள்ளக்குறிச்சி. அதுக்கப்புறம் நியூ ஏர்போர்ட் எங்க வரப்போகுதுன்னா ராமேஸ்வரத்துல வரப்போகுது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசின்னு சொல்லிட்டு 2025 கடல்சால் போக்குவரத்து உற்பத்தியா ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ தான் வரும். இது மினிமம் ஸ்மால் மீடியம், அதாவது மீடியம் ஸ்மால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு மினிஸ்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமோ அன்பரசன் அவர்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட். இதோட செக்ரட்டரி யாருன்னா அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் செக்ரட்டரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு 3rd ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இ இன் இந்தியா. இந்தியாலேயே அதிகமா எம்எஸ்எம்இ ஆரம்பிச்சிருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 3rd இடம். 32 லட்சம் எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா, அப்புறம் 9 நியூ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ் எங்க ஓப்பன் டெக் ஃபண்ட் எங்க இது பண்ண போறாங்கன்னா தமிழ்நாட்டில். இதுக்கு எவ்வளவு இதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா 10 கோடி. டெக் ஸ்டார்ட் அப் புத்தொழில் கவனமாக்கல், டெக் ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்றதுக்கு இதுல வந்து எம்எஸ்எம்இல லோன் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 1918 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் படிப்பகம்னு சொல்லிட்டு ஒரு இது பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எந்த இது அப்படின்னா லைப்ரரி. படிப்பகம்னா என்ன, இது லைப்ரரி மாதிரி படிக்கிறதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, அதாவது ஹோம் ஒர்க்கர்ஸ் பண்றவங்க, அதாவது ஏதாவது
வீட்டில இருந்து படிக்க முடியாத டிஸ்டர்பன்ஸா இருக்கிறவங்க, ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அப்படிங்கிறவங்க, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதல்வர் படிப்பகம், அதாவது ஸ்டடி ஹால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒன்று அமைக்க போறாங்க. எங்கன்னா 30 லொகேஷன்ல ஒவ்வொரு லொகேஷனுக்கும் 5 கோடி ரூபா செலவு பண்ணி இது பண்ண கட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எதுனா அண்ணா நகர் லைப்ரரி, அண்ணா லைப்ரரி சென்டர் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, ஓகேங்களா, ஐடி மினிஸ்ட்ரி யார் இருக்கா அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன். இவரு மினிஸ்ட்ரி வந்து யாருன்னா டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ். இதோட செக்ரட்டரி யாருன்னா திரு பிரஜேந்திர நவனீத் சிங், நவனீத் ஐஏஎஸ் அவங்கிறவங்க இதோட செக்ரட்டரியா இருக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா 131 கோடி ரூபா. ஓகேங்களா. விஜயான் ஏவிஜிசி எக்ஸ்ஏர் ஹப்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்க போறாங்க ஸ்டார்ட் அப்காக. அதுக்கப்புறம் சென்னையில 50 கோடி ரூபாய்க்கு கேமிங் ஹப் ஒன்று ஆரம்பிக்க போறதா பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் மினிஸ்டர் இருக்காங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள். ஓகேங்களா. இவரு ஹானரபிள் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் ஸ்மால் இரிகேஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கப்புறம் கவர்னரு அண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ், மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ். இவர் எத்தனை துறையில மினிஸ்டரா இருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் இதோட வாட்டர் அண்ட் ரிசோர்ஸோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கத் ராம் சர்மா ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள். பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னா 9,460 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக மட்டுமே 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்கன்னா திரு தங்கம் தென்னரசு அவர்கள். இவர் என்னன்னா ஹானரபிள் ஆஃப் ஃபினான்ஸாகவும் இருக்கிறாரு, என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபினான்ஸாகவும் இருக்கிறாரு, பென்ஷன் அண்ட் பென்ஷனரி பெனிஃபிட்ஸ், ஆர்கியாலஜி, என்விரான்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு மினிஸ்டரா இருக்காரு தங்கம் தென்னரசு. அதே பொன்முடி அவர்கள் ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி போர்டுக்கும் இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதோட செக்ரட்டரி யாருன்னா சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்கள். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க கிளைமேட் சேஞ்சுக்காகனா 3413 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெரைன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 50 crores, மேங்க்ரூவ் அதாவது சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லைங்களா, அதை பில்டு பண்றதுக்கு 50 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேப்டார் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்காக 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா எம் மதிவேந்தன். ஓகேங்களா. ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஹில் ட்ரைப்ஸ் அண்ட் பாண்டட் லேபர்ஸ் வெல்ஃபேர். ஓகேங்களா. மதிவேந்தன். இதோட யார் செக்ரட்டரியா இருக்காங்கன்னா லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ். இவங்க எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 3924 கோடி ரூபா. சிஎம் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலியமா. அதுக்கப்புறம் அயோத்திதாசர் பண்டிதன் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு இதுக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்காக மட்டுமே 280 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அயோத்திதாசர் இதுக்கு. அதுக்கப்புறம் சோசியல் ஹார்மனி பஞ்சாயத்து அவார்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடக்குது இல்லைங்களா, அந்த ஜாதி கலவரங்களை ஒழிக்கிறதுக்காகவும் யாரெல்லாம் கலவரம் செய்யாம ஜாதி கலவரம் செய்யாம ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கிறாங்களோ ஒரு 10 வில்லேஜை சூஸ் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் 1 கோடி ரூபா பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டூரிசம் டிபார்ட்மெண்ட். இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட மினிஸ்டர் யாருன்னா திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள். இது எதுக்கெல்லாம் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு, சுகர் கேன் எக்ஸைஸ் சுகர் கேன் டெவலப்மெண்ட்டுக்கும் இவர் தான் மினிஸ்டரா இருக்காரு. இதோட செக்ரட்டரி யாரு டூரிசம் டெவலப்மெண்ட்னா மணிவாசன் ஐஏஎஸ் அவர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் ப்ரொமோஷன் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் மூலயமா டூரிசத்தை வளர்க்கறதுக்கு முன்னெடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு யார் வந்து மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மனோ தங்கராஜ். அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் மில்க் அண்ட் டைரி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யாருக்கு இது இருக்காங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் இதோட செக்ரட்டரி யாருன்னா மங்கத் ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்கள் அடிஷனல் செக்ரட்டரியா இருக்காங்க. இது வந்து என்னன்னா பொவைன் பிரீடிங் பாலிசின்னு ஒன்று சொல்லுவாங்க. பொவைன் பிரீடிங் பாலிசினா தடுப்பூசி மூலயமா மாடுகளுக்கு கருத்தரிக்கலை இது பண்றதுதான். அது வந்து பால் கொடுக்கும் மாடுகளுக்கு கேட்டில் ஃபீல்டு இதுக்காக கொடுக்கறதான் பொவைன் பிரீடிங் பாலிசி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம்னு பார்த்தீங்கன்னா
ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ஹானரபிள் திரு ஆர் காந்தி அவர்கள். ஓகேங்களா, ஆர் காந்தி தான் ஹேண்ட்லூம் மினிஸ்டரா இருக்கிறாரு. இதோட செக்ரட்டரி யாருன்னா அமுதவல்லி ஐஏஎஸ். அமுதவல்லி ஐஏஎஸ் எதுக்கு செக்ரட்டரியா இருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்லூம், அப்புறம் பவர்லூம் மாடர்னைசேஷன் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு 50 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது பவர்லூம்னா என்னன்னா, அதாவது இந்த மாடர்னைசேஷன் ஸ்கீம் பவர்லூம்னு சொல்றப்போ இந்த ஹேண்ட்லூம்னாலே என்ன சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்துடும். அதுல இந்த நூல் மில் சொல்லுவாங்களா, காட்டன் இண்டஸ்ட்ரி, மில் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த நூலுக்காக இந்த பவர்லூம் மூலயமா எல்லாம் கையை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக பவர்லூம் மாடர்னைசேஷன் ஸ்கீம் மூலயமா 50 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் 15 crores rupees ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வருவோம், பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா ஏவா வேலு அவர்கள். ஓகேங்களா, ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யார் இருக்காங்கன்னா இவர். அதுக்கு மட்டும் இல்லாம பில்டிங், ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸுக்கு இவர் தான் மினிஸ்டரா இருக்கிறாரு. இதோட செக்ரட்டரி யாருன்னா திரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள். இந்த இதுக்காக மட்டுமே, அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2457 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைவே அண்ட் மைனர் போர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு ஏவா வேலு தான் வருவாங்க மினிஸ்டரா. அதுக்கப்புறம் இதோட செக்ரட்டரி யாருன்னா இதுக்கு வேற செக்ரட்டரி செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள். இதுக்கு பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 20,722 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த வெள்ளம், இந்த சுனாமி, அப்புறம் நிலநடுக்கம் இந்த மாதிரி வர்றப்போ மழை அதிகனால இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில யார் வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுல யார் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறாரு. இதோட செக்ரட்டரி யாருன்னா அமுதா ஐஏஎஸ். ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 50 கோடி ரூபா. அதுக்கப்புறம் இன்னும் ஃபியூச்சர்ல பள்ளி கல்வித்துறை என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா யாரெல்லாம் வந்து டேப்லெட் அண்ட் லேப்டாப்ஸ் யாருக்கு வழங்க போறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் 2 வருஷத்துக்குள்ள எவ்வளோ 2,000 கோடி ரூபா செலவுல 20 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் அண்டு ஆர் இல்லைன்னா டேப்லெட் வழங்குவதா அறிவிச்சிருக்காங்க. இது இன்னும் இதுக்கப்புறம் உள்ளது வர எல்லாமே இந்த மினிஸ்ட்ரினா இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். இது எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க, யார் மினிஸ்ட்ரி யார் செக்ரட்டரின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்ட் 2ல வர்றதுல எவ்வளோ ரெசிப்ட், அதாவது வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ ஆயிருக்கு, பட்ஜெட்ல எவ்வளவு வரவு வரப்போகுது, செலவு எவ்வளோ வரப்போகுது, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா அது ஃபுல்லாவே நம்பர்ஸா இருக்கும். அதாவது அமௌண்ட்டை பத்தி மட்டும் தான் பேசியிருப்போம். ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் ரா ஓரியன்டா இருக்கும். இது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பணம் செலவு பண்ண போறோம், எந்த ஸ்கீம்ல செலவு பண்ண போறோம், இதுதான் தமிழ்நாடு பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டு உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இதோட PDF நான் கீழே தரேன். எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க மாணவர்கள் என்னன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல நம்ம எஸ்டிமேட்ஸை பத்தி, அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட்டை பத்தி தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.